திருப்தியே இல்லை. கடுகளோட திருப்தியா இல்லை. 10க்கு 0 மார்க் தான். மட்டும் கொஞ்சம் மொக்கையா காமிச்சாங்க. அதுதான் ராயன் படத்தை பொறுத்த அளவுக்கு தனுசு ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான். பெருசா இல்லை. ஒரு ஒரு 10 படத்துல உள்ள கதையை தான் பண்ணியிருக்காரு. வித்தியாசமான கதை இல்லை. சமுத்திரம் படம், வட சென்னை, கர்ணன் மாதிரி ஒரு நிறைய படங்கள்ல உள்ள கதையை சொல்லலாம். திருப்தி இல்லை. 50வது படம் வேற வெற்றிமாறன் பண்ணியிருந்திருக்கலாம். நல்ல டைரக்டர் பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ விஜய் சேதுபதிக்கு எப்படி மகாராஜா 50வது படம் ஹிட்டு, அந்த அளவுக்கு வேற நல்ல டைரக்டர்கிட்ட கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா யாருக்கு இவர் படம் பவர் பாண்டியே வந்து சுமாராக தான் போச்சு, பெருசா இல்லை. அது ஒரு பெரிய தனுசு ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். சாங் ஒன்றும் புரியல, புரியல. ரஹ்மானுடைய மியூசிக்கும் பெருசா இல்லை. மொத்தத்தில் சன் பிக்சர் படம் பண்ணியிருந்தாங்க. ஒன்றுமே இல்லை தம்பி. அதான் ஒரு 10 நிமிஷம், ஒரு 12-15 படத்தில் உள்ள கதையை சொல்லலாம். அப்போ இது எப்படி நல்லா இருக்கு சொல்ல முடியும்? என்ன சொல்ல வராங்க, என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கே புரியல. அண்ணன் தம்பியை வந்து நம்பாதீங்கிற மாதிரி தான் வருது. கூட பிறந்த அண்ணன் தம்பியை வந்து நம்பாதீங்க, தங்கச்சியை நம்புங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். அதான் அந்த கதை சொல்ல வருது. 2 தம்பி, ஒரு தங்கச்சி தனுசுக்கு. அதான் அந்த சமுத்திரம் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரத்குமார்லாம் வராங்கல்ல, அந்த மாதிரி கதை வருது. இல்லை, அப்படிதான் வருது. அப்புறம் வந்து வட சென்னை, அப்படி வரிசையாக சொல்லலாம். நம்ம புதுப்பேட்டை, அப்புறம் பாஷா படத்தில் ஒரு சீன் வச்சுருக்குறாங்க. அதனால் மொத்தத்தில் ராயன் படத்தை பொறுத்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக கதையை செலக்ட் பண்ணி பண்ணியிருந்துருக்கலாம். இல்லை சார், சூப்பரா இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சுண்ணா, செம்மையா இருந்துச்சு, செம்ம பயங்கரமா இருந்துச்சு. எல்லாமே பிடிச்சிருந்துண்ணா. ஆக்ஷன் நிறைய இருக்கு. சீனா அந்த சென்டிமெண்ட் சீன் நல்லா இருந்துச்சு. ஃபுல்லா சென்டிமெண்ட் தான் நல்லா இருக்கு. என்ன சொல்ல வராருன்றீங்களா? செம்மையா இருக்கு. இந்த படம் ரொம்ப பெருசா இருக்கு, ரொம்ப நல்ல படம், நல்லா ஓடணும். மியூசிக் எல்லாம் நல்லா இருக்கு, நல்ல சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. எனக்கு அந்த உசுரணி தானே சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு. வயலன்ஸ் இருக்குண்ணா. பாக்கலாம், எத்தனை டைம் வேணாலும் பாக்கலாம். உண்மையா சொல்லனா படம் அந்த மாதிரி படம்னா நீங்க எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு வரலாம்னா தனுஷ் சரியான கம்பேக். அந்த மாதிரி படம், அந்த மாதிரி ஒரு வைப், அந்த ஆடியன்ஸோட வைப் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் படமே. பிஜிஎம் பக்கா, எஸ்ஜி சூர்யாவோட ஆக்டிங் வேற லெவல். படம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு சூப்பரா இருக்கு. ரொம்ப இருக்கு, நல்லா இருக்கு. ஆக்டிங்லாம் செம்ம. யார எஸ்ஜி சூர்யா எப்படி பண்ணிருக்காங்க? சூப்பர் ஆக்டிங், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. துஷாராவை பத்தி எல்லாரும் ரொம்ப பெருமையா நல்லா பேசிட்டாங்க. நல்லா இருக்கு, ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு. புதுசு கெட்டப் நல்லா இருக்கு. பட் நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. செல்வராகவன், எஸ்ஜே சூர்யா, பிரகாஷ் ராஜ்ல இருக்காங்க. ஈக்குவல் கேரக்டர் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. தனுஷ் சார் எப்படி இருக்காரு? லுக் வைஸ் வந்து பாக்கும்போது இதுக்கு நிறைய படம் டிஃபரெண்டா இருக்கு. வட சென்னை நல்லா நடிச்சிருக்காரு. கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கு, தெரியுது. அந்த படத்துக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுது. ஏ சென்சார் கொடுத்திருக்காங்க. கிட்ஸ்ல அந்த படம் பார்க்க முடியாதா? மேபி இருக்கலாம். பசங்க கொஞ்சம் பயப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் நல்லா இருக்கு, ஃபேன்ஸுக்கு நல்லா இருக்கு. மியூசிக் சூப்பர். தனுஷ்க்கு ஏத்த மாதிரியே போட்டிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. அந்த படத்தோடய சிங்க்ரனைஸ் ஆயிருக்கு. சோ எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க படத்துக்கு? 10க்கு 10 கொடுக்கலாம். படத்துல வந்துட்டு என்ன மெசேஜ் ஒண்ணும் இல்ல சார். ஆனா வேற லெவல்ல சூப்பரா இருந்துச்சு. பட் மத்தபடி வேற அங்கமா இருந்துச்சு. படம் வேற லெவல்ல இருந்துச்சு. ஒரு நல்ல படம் பார்த்து ஒரு திருப்தி இருக்குதுங்க. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு படம். சூப்பரா பண்ணிருக்கிறது. இல்லைங்க, அவர் என்னன்னா தானும் வளர்ந்து வரணும், கூட இருக்கலையும் வளர்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காருங்க. ரொம்ப பிரமாதமா இருக்கு. அதே மாதிரி ரகுமான் சாருடைய மியூசிக், அந்த சாங் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம செல்லம் அவர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் ரொம்ப நேர்த்தியா அவருடைய கேரக்டர் வந்து யதார்த்தமா இருக்கு. இந்த படத்துல எல்லா கேரக்டருமே ரொம்ப யதார்த்தமா இருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து படம் கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி படம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் வந்து வேற லெவல்ல இருக்குங்க. சாரி ஒன் டைம் வாட்சபிள் மூவி, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபேமிலி மேல கை வச்சா என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் அவங்க ஃபேமிலி இருக்காங்க, அவங்க சிஸ்டர் இருக்காங்க. ஸோ வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு ரெஸ்பான்சிபிள் பிரதரா நடிச்சிருக்காரு. அசுரனுக்கு அப்புறம் இந்த படம் வந்து அவருக்கு பெரிய ஒரு கம்பேக்கா இருக்கும். இதுக்கு முன்னாடி வேற எதனா படம் கூட சரியா போகாம இருக்கலாம்.
ரொம்ப சூப்பரா இருக்கு படம். சார் படத்துல வந்துட்டு என்ன மெசேஜ் ஒண்ணும் இல்ல சார். ஆனா வந்துட்டு ஃபேமிலி ரிலேவென்ட் மூவி அது. அவர் வந்துட்டு என்ன சார் ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். அவர் தான் சார் எல்லாத்துலயும் அவர் தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர். அவரோட பேரே ராயன். அவங்க பிரதர் அண்ட் சிஸ்டருக்காக வாழுறாரு. கடைசியில வந்துட்டு ஏதோ ஆன்டிக்னஸ்லாம் வராங்க, அங்க இருந்து எப்படி ஃபேமிலி காப்பாத்துறாதான். ஐ மீன் கான்செப்ட் ரெகுலரா இருக்கலாம், ஆனா ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸ்கிரீன் பிளே ரொம்ப சூப்பரா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு சார். ரொம்ப சூப்பரா இருக்கு. கடைசியா அந்த ராயன் முடியிற நேரத்துல வருது இல்லையா, அந்த சாங்ல ட்விஸ்ட் இருக்கு. அது படம் பார்த்தா புரியும். நல்லா சார் ரொம்ப சைலண்டா வந்திருக்காரு. பழைய படத்துல இந்த பிரகாஷ் ராஜோட செல்லம் அப்படின்ற ஒரு மவுஸ் போய் ஒரு குணச்சித்திரம் நடிக்கிறா. நல்ல ஒரு ஆக்டிங் நல்லா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம் சார். படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. எதுவுமே ஒரு குறையே இல்லை. என்ன பொறுத்தவரைக்கும் குறை கிடையாது. ஏன்னா சண்டை குத்துன்னு இருக்குது, ஆனா அதை வச்சு இது பண்ண முடியாது. சண்டை குத்துன்னு இருக்கிறதோ ஒரு கருத்தா எதுக்கு சண்டை போடுறோன்றதுக்கு ஒரு ஒரு பேஸ்மெண்ட் வச்சிருக்காரு. அவரு ஸ்டார்டிங்ல இருந்தே சூப்பரா பண்ணிருக்காரு. அவங்க தம்பி கேரக்டர், அவங்க தங்கச்சி கேரக்டர், வில்லனுக்கு எல்லாருக்கும் கரெக்டான ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. அவங்க தங்கச்சி கேரக்டர் தான் மெயினா பேசப்படும் படத்துல. கண்டிப்பா அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்காங்க. கதையே அவங்க சுத்தி நடக்கிற மாதிரி தான் வரும். தனுஷ் அண்ணா ஒரு பில்லர் மாதிரி, ஒரு தன்னோட தூண் மாதிரி நிக்கிறாரு. அவருக்கு கீழே இருக்கிற எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கு. சூப்பரா எலிவேட் பண்ணிருக்காரு. எல்லாருக்கும் ஒரு சீனும் சூப்பரா எலிவேட் பண்ணிருக்காரு. தனுஷ் அண்ணா ஸ்டார்டிங்ல ரொம்ப டவுனா தான் எடுத்துருக்காங்க. போக போக எங்க ரைஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி ரைஸ் பண்ணிருக்காங்க. படம் சூப்பரா இருக்கு. பிளாக் பஸ்டர் தான் கண்டிப்பா. 50th ஃபிலிம் அமைஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மியூசிக் பிரிச்சு எடுத்துட்டாங்க. ஏஆர் ரஹ்மான் சார் ரொம்ப பிஜிஎம்லாம் அப்படியே மண்டல ஓடிட்டே இருக்கு. இப்ப அப்படியே அது ஒரு மாதிரி உள்ள போயிட்டு வெளியே வர முடியல, அந்த மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு படம். கண்டிப்பா இப்ப போறேன், ஈவினிங் ஷோ போறேன், அதுவும் போய் பார்த்துட்டு செம்ம ஜாலியா இருக்கு. அடங்காத அசுரனும் ஓராயாவும் சூப்பரா இருக்கு. ஸ்டார்டிங்ல ஓராயா விட்டாங்க, சூப்பரா இருக்கு. எல்லா படமே இருக்கு. ராயன் ரம்பிள் கூட நடுவில் விடுறாங்க இன்டர்வலுக்கு அப்புறம், அதுவும் சூப்பரா இருக்கு. துஷரா அவங்களும் ஒரு காரணத்துக்காக சண்டை போடுற மாதிரி போட்டுருக்காங்க. சண்டை சும்மா சண்டை போடல, ஒரு காரணமா எதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் வச்சு சண்டை போடுறாங்க. அதனால சண்டை சும்மா சண்டை அப்படின்னு இல்லாம ஒரு நமக்கும் கோபம் வருது, என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. படம் சூப்பர் தான். இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சீக்கிரமா முடிஞ்ச மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அவங்க ஃபேஸ் ஹாஃப்ல கொஞ்சம் பொறுமையா தான் எடுத்துட்டு போறாங்க. ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் நடுவில் இன்டர்வலுக்கு அப்புறம் வர ஃபைட் சீன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. கரெக்டா எடுத்துருக்காரு, எதுவும் பிசு தட்டல. ஆனா செமனா சூப்பரான படம், பெர்ஃபெக்டான டைரக்ஷன். தனுஷோட டைரக்ஷன் பண்ணி இந்த அளவுக்கு படம் இவ்வளவு ஹிட் ஆகுன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நினைச்சதை நினைச்சு பார்த்ததை விட அதிகமா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எந்த இடத்துல படம் போர் அடிக்கல, செம்மையா பண்ணிருக்காங்க. எல்லாரோட கேரக்டரும் வேற லெவல். எஸ்.ஏ. சூர்யா சார் தனுஷோட காம்பினேஷன் வேற லெவல். இந்த படம் ராயன் இந்த வருஷத்துல பெஸ்ட் மூவியா வரும் சார். செம்ம படம். அண்ணன் தம்பி சென்டிமெண்ட், தங்கச்சியோட பாசம் எல்லாமே பெர்ஃபெக்ட். எல்லாரோட குடும்பத்தில் நடக்கிறதா இது. ஏன்னா எல்லாத்துக்குமே சில மனக்கசப்பு அதை வச்சு எடுத்திருக்காரு. ஆனா அதுல ஆக்ஷன், அந்த சோகங்க எல்லாத்தையும் வச்சு சென்டிமெண்ட் வச்சு சூப்பரா அடிச்சிருக்காங்க. துஷாரா செம்மையா அடிச்சிருக்காங்க சார். ரகுமான் சாரோட பிஜிஎம் பெர்ஃபெக்டா இருக்கு, செம்மையா இருக்கு சார். சார் அடங்காத அசுரன் சாங் தாங்கவே முடியாது. அந்த மாதிரி எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல, அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். செம்மையான பிஜிஎம், ஒவ்வொரு இடத்துலயும் பிஜிஎம். இன்டர்வல்லாம் ரகுமான் சாரோட பிஜிஎம் நொறுக்கிட்டாரு சார், செம்மையா இருந்துச்சு. தனுஷோட கெட்டப் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இது வரைக்கும் அவர் இந்த மாதிரி கெட்டப்பட்டதே கிடையாது. படம் முழுக்க அந்த கெட்ட ஒரு சின்ன பிளாஷ்பேக்ல கூட அவர் முடி வளர்த்து அந்த மாதிரி பண்ணல. படம் முழுக்க இந்த கெட்டப் நடிச்சிருக்காரு. வேற லெவல் சார். தனுஷோட ஃபைட் சீன்லாம் இருக்கிறதுலே பயங்கரமா டிஃப்ரெண்டானது சார். அசுரனை விட பயங்கரமான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இது ஃபைட் பார்க்கலாம். ரியலா பண்ணிருக்காரு. ஃபைட் செம்ம ரியலா இருக்கு, செம்ம ஆக்ஷன். சார் வயலன்ஸ் இருக்கு அப்படின்னு தெரியல எனக்கு, ஆனா பெர்ஃபெக்டா இருக்கு. இந்த படத்துக்கு என்ன தேவை அது இருக்கு. அந்த வயலன்ஸ் என்னால சொல்ல முடியாது, ஆனா அந்த மாதிரி ஃபைட் இருந்தாதான் மக்களுக்கு நல்லா பாக்குற மாதிரி பிடிக்கும். செம்ம சூப்பரா கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. தியேட்டர்ல பார்க்கலாம். அப்படின்னா அவரே டைரக்ட் பண்ணிருக்காரு. ஏ சர்டிஃபிகேட் கொடுக்காம யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பாட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் தான் படத்தை ரொம்ப நல்லா தூக்கி காமிச்சது. படத்துல என்னதுன்னா இல்ல ப்ரோ, ஃபேமிலிக்குள்ளேயே சண்டை வரும், அதனால சண்டை போட்டு சண்டை ஆடுறது தான் படம். அது மாதிரி சொன்னா ஸ்பாயிலர் ஆயிடும். படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்னா ஃபர்ஸ்ட் சீன் ஃபைட் சீன் நடக்கும். அதுல 3 பேரும் ரொம்ப நல்லா இருப்பாங்க. கடைசியில அடங்காத அசுரன் பாட்டுக்கு அவர் டான்ஸ் ஆடுவாரு, ஒரு 2 நிமிஷம் ஆடுவாரு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் தான் ப்ரோ படத்தையே தூக்கி வச்சது. இப்போ தனுஷ் ஒரு 55% போட்டாருன்னா ஏஆர் ரஹ்மான் 45% போட்டிருக்கு. அந்த அளவுக்கு அவர் பண்ணிருக்காரு ஏஆர் ரஹ்மான். ஆமா, அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அவங்கள எதுவுமே சைலண்டா வச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் அவங்கள ஃபுல்லா காட்டுவாங்க. கண்டிப்பா அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. இல்ல இருக்க காஸ்ட் எல்லாருமே ஆக்டிங் சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு, கண்டிப்பா பார்க்கலாம் தியேட்டர்ல. இது ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருப்பாங்க. இது வடசென்னை அளவுக்கு இருக்கும், புதுப்பேட்டை அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு இல்லைனாலும்
படம் வந்து பார்க்கலாம், யங்ஸ்டர்ஸும் எல்லாரும் வந்து பார்க்கலாம். சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு ப்ரோ. எனக்கு வந்து நான் நினைச்ச அளவுக்கு இல்லை, ஆனால் சாட்டிஸ்ஃபேக்ஷன்